சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்னைக்கு வந்து நமக்கு தலைக்கு வந்து ஹென்னா போட போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிளாக் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஹென்னா வந்து போடுவாங்க. நல்லா ப்ரௌன் கலரில் சூப்பராக இருக்கும். அதுலேயுமே நம்ம ராஜஸ்தான் பவுடர் வாங்கினோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெண்டாவது இதுலேயே வந்து பிளாக் எப்படி போடுறதுன்னு அடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். இதே மருதாணி வச்சு நம்ம அவுரி பொடியை வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இன்றைக்கி வந்து நம்ம இந்த கம்பெனி தான் நம்ம வாங்கியிருக்கோம். இது வந்து நான் பாரிஸில் வாங்கினேன் ராஜஸ்தான் பவுடர் தான் இது. இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 180 ரூபா. ஹோல்சேலில் வாங்கும் போது உங்களுக்கு 160 ரூபாய்க்கு தருவாங்க. இது வந்து மருதாணியாக கூட நம்ம கையிலையும் வச்சுக்கலாம். நம்ம ஒருத்தர் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 5 ஸ்பூன் போட்டால் போதும். முடிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நிறைய முடி இருக்குது அப்படின்னா ஒரு 5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு கம்மியாக முடி இருக்குது அப்படின்னா ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதில் வந்து 3 லெமன் வந்து நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். இதில் வந்து லெமன் புழிஞ்சாச்சு. இப்போ நான் வந்து டீ தூள் வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் போட்டு நல்லா 2.5 ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் வத்துற வரைக்கும் இதை வந்து கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி முக்கியமாக வந்து இந்த மாதிரி இரும்பு பாத்திரத்தில் தான் இதை கலக்கணும். இதை கலந்து வைக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த இரும்போட அயன் எல்லாம் சேர்ந்து நமக்கு வந்து சூப்பரான ஒரு கலர் கொடுக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊறணும். பாருங்க, ஒரு சிலர் உடம்பு வந்து கோல்டான உடம்பாக இருக்கும். கோல்டான உடம்பாக இருந்தால் எனக்கு செட் ஆகாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. அந்த மாதிரி உள்ளவங்க நீலகிரி தைலத்தை 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. இதில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல ப்ரௌன் கலர் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து பீட்ரூட் சாறு கூட இதில் சேர்த்துக்கலாம். நல்லா பீட்ரூட் அரைச்சிட்டு வடிகட்டி கூட இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த 3 பொருள் தான் சேர்த்துருக்கேன். இதுவே உங்களுக்கு வந்து நல்ல கலர் வரும். இப்போ இதை வந்து நல்லா மூடி வச்சோம்னா இன்றைக்கி ஃபுல்லாக இருக்கட்டும், நாளைக்கு வந்து இதை போடுவோம். ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கட்டும். கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து 8 மணி நேரமாவது இது ஊறணும். அப்போ தான் வந்து நமக்கு நல்ல கலர் வந்து கொடுக்கும். இப்போ நம்ம இதே மருதாணி பொடியை வச்சு முடி பிளாக் ஆகிறதுக்கும் நம்ம பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா அவுரி இலை பொடி கிடையாது, அவுரி இலை. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பாத்திரத்தில் இப்போ 50 கிராம் சேர்த்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி இரும்பு கடாயி. இது வந்து துரு பிடிச்சிருக்குன்னு நினைக்காதீங்க, ரொம்ப நாள் யூஸ் பண்ணல. இதில் நம்ம யூஸ் பண்ணும் போது நமக்கு வந்து நல்ல ஒரு கலர் கிடைக்கும். ரெண்டாவது தலைக்குமே ரொம்ப நல்லது. இப்போ இதில் வந்து மருதாணி ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். தொடர்ந்து இது போடும்போது தான் உங்களுக்கு நல்ல பிளாக் கிடைக்கும். ஒரே ஒரு நாள் போட்டுட்டு விட்டுட்டிங்கன்னா பிளாக் கிடைக்காது. கிட்டத்தட்ட நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி கணக்கு வச்சு போட்டிங்கன்னா 2லேருந்து 3 மாதம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்ல பிளாக் கலர் வரும் உங்களுக்கு. நான் வந்து சன்ரைஸ் யூஸ் பண்ணுறேன். இதே நீங்கள் வந்து ஃபில்டர் காப்பி பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பொடி யூஸ் பண்ணுறத விட நல்லா ஃபில்டர் போட்டு அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போ இந்த நீலகிரி தைலம் இது கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஏன்னாக்கா கோல்டான உடம்புக்கு இதையும் கலந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்பு கோல்ட் ஆகாது. சிலருக்கு இதை யூஸ் பண்ணும் போது சளி பிடிச்சிக்கும், அப்படியே தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போ அவுரி இலையை நல்லா நம்ம கொதிக்க வச்சு பாருங்கள், பிளாக் கலரில் வருது பாருங்கள். கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்.
பொடியை விட இலை யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல வந்து ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா பொடி வந்து எப்போவோ அரைச்சி வச்சுருப்பாங்க, அதில் உள்ள பவர் ஃபுல்லாக போயிடும். நல்லா வந்து கட்டியெல்லாம் இல்லாமல் இதை நல்லா கலக்கி அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு நாள் இது அப்படியே இருக்கட்டும். மறுநாள் எடுத்து போட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு நல்லா கலர் வந்திருக்கும். இது வந்து நல்லா ஊறட்டும். இது வந்து நாளைக்கு நான் போடும்போது தலைக்கு வந்து அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு நாள் ஆன உடனே நல்லா வந்து கொஞ்சம் கலர் மாறி இருக்குது. இதை அப்படியே தலையில் போட்டுட்டு நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தலையில் காட்டுறேன். பாருங்கள், தலையில் போட்டாச்சு. இப்போ ப்ரௌன் ஆகிருக்கு. முடி கூட வந்து கொட்டுறது வந்து நிப்பாட்டிடும். இது நீங்கள் அடிக்கடிக்கு போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும்.